நீங்க கசாப்பு கடை வச்சிருக்கீங்களா? இல்ல பொல்ட்ரி ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? இல்ல பிராய்லர் கோழி உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்களா? நீங்க யாரா வேணா இருந்துக்கங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த பிராய்லர் கோழிகள உற்பத்தி பண்ணதுக்கு பல நிறுவனங்கள் இருந்தாலுமே, இந்த கோழிகள் வேர்ல்டு முழுக்க ஃபேமஸ் ஆகுறதுக்கு ஒரே ஒரு பாட்டியம்மா தான் காரணம். அமெரிக்கால இருக்கக்கூடிய டெலாவேர் என்ற ஏரியால வாழ்ந்தவங்க தான் பாட்டியம்மா செசில் ஸ்டீல். 1923ல இந்த பாட்டியம்மா முட்டைக்காக 50 கோழி குஞ்சுகள ஆர்டர் போடுறாங்க. அங்க தான் பாட்டிக்கு பெரிய ட்விஸ்ட். வீட்டுக்கு வந்தது 500 கோழி குஞ்சு. வந்த கோழி குஞ்சுகளை ரிட்டர்ன் போடாம வளர்த்தா என்ன ஆகிற போதுன்னு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தைரியத்தை பாராட்டணும். 18 வாரம் கழிச்சு பாட்டியம்மா கோழி குஞ்சுகளை அக்கம் பக்கத்துல சேல்ஸ் பண்றாங்க. சேல்ஸும் அமோகமா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் 1924ல 1000 கோழி குஞ்சுகளை ஆர்டர் போடுறாங்க. வளர்க்குறாங்க, சேல்ஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1925 10,000 கோழி குஞ்சுகளை ஆர்டர் போட்டு வளர்க்காங்க. மறுபடியும் சேல் பண்றாங்க. சேல்ஸ் அமோகமா இருக்கு. பாட்டியம்மா இதை ஒரு பிசினஸாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டி பண்ற வேலையை பார்த்தா பல பேர் பாட்டி இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு பல பேர் இந்த தொழில்களை வராங்க. அவங்கள பார்த்து இன்னும் பல பேரும் உள்ள வராங்க. அப்படியே படிப்படியாக டெவலப் ஆனது தான் இந்த சிக்கன். ஃபைனலாக வேர்ல்டு முழுக்க இந்த சிக்கன் ரீச் ஆகுது. நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணக்கூடிய வேண்டிய ஒரே விஷயம், மதர் ஆஃப் பிராய்லர் பொலிட்ரி ஃபார்மிங் யாருன்னு கேட்டால் செசில் ஸ்டீல்னு சொல்லுங்கள்.